கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனமும் 17வது வசனமும். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவனுடைய ஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த சம்பவத்திலிருந்து, குறிப்பாக இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் ஒரு பிரதானமான காரியத்தை தேவர்களாகி நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அது நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியா இருக்கிறது. யார் இந்த யோனத்தான்? இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலின் குமாரன். சிம்பிளா சொல்லணும்னா, யோனத்தானின் ஸ்தானத்துக்கு தான் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். சவுலுக்கு அடுத்ததாக யோனத்தான் தான் ராஜாவாக வர வேண்டும். ஆனால் அவனுடைய ஸ்தானத்திலே அவன் ராஜாவாய் மாறாதபடிக்கு தேவன் அந்த இடத்தில் தாவீதை தெரிந்து கொண்டார். அப்ப சவுலை காட்டிலும் தாவீதின் மேல் அதிகமாய் கோபம் கொள்ள வேண்டிய ஒரு நபர் தான் இந்த யோனத்தான். ஆனா அதற்கு மாறாக யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல நேசித்தான். ஏன் தெரியுமா? அந்த யோனத்தான் தன்னுடைய தகப்பனாகிய சவுலை போல தாவீதின் மேல் பொறாமை கொள்ளாமல், தாவீது தனக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாவீதின் கரத்தினால் தேவன் அருளிய ரட்சிப்பை அவன் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு தாவீதை தன் உயிரை போல நேசித்தான். தாவீதுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். அப்படி இருந்த இந்த யோனத்தான் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. சவுலும் அவனுடைய குமாரர்களும் யுத்தத்திலே பெலிஸ்தியர்களால் கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது இந்த யோனத்தானும் மரித்து போனான். யோனத்தானுக்கு ஒரு நல்ல முடிவு வந்ததா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. யோனத்தான் சவுலை போல தீமையான கிரியைகளை செய்யாமல் இருந்தாலும் யோனத்தானுக்கு ஒரு நல்ல முடிவு வரல. அப்ப இந்த காரியங்களை குறித்து தியானிக்கும் போது இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகி நமக்கு பிரதானமாய் காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? இந்த வசனத்துல யோனத்தான் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு முக்கியமான காரியம். யோனத்தான் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதா இருப்பேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இதை சும்மா வாசிச்சா நமக்கு எதுவுமே புரியாது. ஆனா இந்த இடத்துல யோனத்தான் தாவீதை தனக்கு முன்பாக வைக்கிறான். ஏன்னா நம்பர் 1, அதுக்கப்புறம் தான் நம்பர் 2. அப்ப யோனத்தான் தான் இரண்டாவதாக இருப்பேன் என்று சொல்லுகிறானே, ஆனால் அவன் தாவீதை தனக்கு முன்பாக வைக்கிறான். தேவர்களாகி நமக்கு இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். எவ்வளவுதான் யோனத்தான் நல்லவனா இருந்தாலும், தேவனுக்கு பிரியமானவனை நேசிக்கிறவனா இருந்தாலும், தேவனுக்கு சித்தமான கிரியைகளை செய்கிறவனா இருந்தாலும், இந்த யோனத்தான் ஒரு மனுஷனை தனக்கு முன்பாக வைக்கிறான். தாவீது தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தான். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். ஆனால் தாவீது தேவன் அல்ல, தாவீது ஒரு மனுஷன். இப்ப இங்க யோனத்தான் என்ன பண்றாரு? தாவீதை தனக்கு முன்பாக வைக்கிறான். ஆனா இதே இடத்துல இஸ்ரவேல் ராஜாவால் கொடூரமாய் துரத்தப்பட்ட தாவீது அவன் மரித்து போகாமல், அவனுடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து போகாமல், தேவன் அவனுக்கு வைத்திருந்த ஸ்தானத்திலே, அவனை குறித்து வைத்திருந்த தேவ திட்டத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாக அவன் அமர்த்தப்பட்டு, அவன் கண் காண அவனுடைய கர்ப்ப பிறப்பு சிங்காசனத்தை சுதந்திரிக்கத்தக்கதாய் பூரண வயதுள்ளவனாய் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷனாய் அவன் மரித்தான். ஒரு பரிபூரணமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாய் தாவீது மாறினான். இப்ப யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? உலக பிரகாரமா பார்த்தா தாவீதை காட்டிலும் யோனத்தான் நல்லவனா இருக்கிறான். ஏன்னா தன் ஸ்தானத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை அவன் நேசிக்கிறான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது யோனத்தானிடத்தில் வெளிப்படாத ஒரு பிரதானமான நல்ல சுபாவம் தாவீது கிட்ட வெளிப்படுது. அதுதான், தாவீது யோனத்தானை போல ஒரு மனுஷனை தனக்கு முன்பாக வைக்கவில்லை. அதற்கு பதிலாய் சங்கீதம் 16 அதனுடைய 8வது வசனத்திலே தாவீது தெளிவாக சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
நான் அசைக்கப்படுவதில்லை. இப்போ தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தாவீது ஒரு மனுஷனை அல்ல, உலகத்தில் உள்ள எந்த காரியத்தையும் அல்ல, அவன் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாட்டின் ராஜாவால் கொடூரமாய் தேடப்பட்டும் அவனுக்கு எந்த சேதம் வராமல் சத்ருவின் கரம் அவன் மேல் ஓங்காதபடிக்கு அவனுடைய ஜீவனை தேவன் பத்திரமாய் காத்துக்கொள்ள என்ன காரணம் தெரியுமா? அவன் அசைக்கப்படாமல் அவனுக்கு என்ன தேவனால் நியமிக்கப்பட்ட ஸ்தானத்தை சுதந்திரிக்க என்ன காரணம் தெரியுமா? அவன் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தான். தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் அதுதான். எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும், எவ்வளவுதான் தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்கிறவர்களா இருந்தாலும், தேவர்களாகி நாம் நமக்கு முன்பாக யாரை வைத்திருக்கிறோம்? நாம் நேசிக்கிற மனிதர்களையா, இல்ல பணத்தையா, நம்முடைய ஆஸ்தியையா, ஐஸ்வர்யத்தையா, நம்முடைய பதவியையா? எந்த ஒரு காரியத்தை நாம் நமக்கு முன்பாக வைத்திருந்தாலும் அது ஒரு நாள் அழியும். நாம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற எந்த காரியத்தாலும் நம்மை பாதுகாக்க முடியாது. தாவீதினால் கூட யோனத்தானை பாதுகாக்க முடியவில்லை. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் நம்மை சூழ்ந்து சத்துருக்கள் நம்மை நெருக்கினாலும், நம்மை காட்டிலும் அதிகாரத்திலும் வல்லமையிலும் ஐஸ்வர்யத்திலும் பெரியவர்களாய் இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், என்ன நடந்தாலும் தேவர்களாகி நாம் அசைக்கப்படாமல் தாவீதை போல தேவன் நமக்கு தந்த ஸ்தானத்திலே நாம் உயர்த்தப்பட்டு நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட வேண்டுமானால், நமக்கென தேவன் நியமித்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டுமானால், நித்திய ஜீவனை ஜெயத்தோடு சுதந்திரிக்க வேண்டுமானால், தேவர்களாகி நாம் நமக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறவர்களா இருக்கணும். வேற எந்த காரியத்தை நாம் நமக்கு முன்பாக வைத்தாலும் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் யோனத்தான். ராஜாவின் குமாரன் ஆனாலும் கர்த்தர் கூட இல்லைனா வாழ முடியாது. யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா கர்த்தர் கூட இல்லைனா அவர்களுடைய வாழ்க்கை ஜெயமா இருக்காது. அவர்கள் தங்களுக்கென தேவன் நியமித்த பாதையில ஓடி முடிக்க முடியாது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தேவனுக்கென தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த பிள்ளைகளால் தான் சொல்ல முடியும். அவர்களால் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் நம்பாமல், எந்த ஒரு காரியத்தையும் நாம் நமக்கு முன்பதாக வைக்காமல், கர்த்தரை மாத்திரமே நமக்கு முன்பாக வைத்து அவரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கை அசைந்து போகாது. நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு வல்லமை உள்ளவனை போல தன்னை காட்டிக் கொண்டாலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் தான் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தம்முடைய சட்டை மறைவிலே நம்மை பத்திரமாய் காத்துக் கொள்வார். அவரால் மட்டுமே நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க நமக்கு உதவி செய்ய முடியும். அவரே நம்முடைய பலன். அதனால தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்ல முடிந்தது. தாவீது தனக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருந்தான். தேவர்களாக நாம் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு அவருடைய சித்தம் செய்ய அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே நாம் ஓடி முடிக்கவும், நம்மேல் அவர் வைத்த திட்டத்தை நம் வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாக நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா இயேசு வருகிறார், ஆழ்த்தமாவும் அழைத்துப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை